எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மன அமைதியையும் நமக்குள்ள உண்மையான வலிமையையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இது எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, பரமபூஜ்ய குருதேவ் பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாஜி எழுதின அகண்ட ஜோதிங்கிற ஒரு இதழ்ல இருந்து தான். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஏப்ரல் 1947ல வெளியானது. வாங்க, அந்த ஆழமான வழிகாட்டுதலுக்குள்ள நம்மளும் பயணிக்கலாம். யோசிச்சு பாருங்க. இவ்ளோ சத்தம், இவ்ளோ குழப்பம் நிறைஞ்ச இந்த உலகத்துல நம்ம மனசு சொல்றத, நம்மளோட உள்குரல நம்ம எங்க போய் தேடுறது? இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி தானே. வாங்க, இதுக்கான பதிலை நோக்கிய ஒரு பாதையில இன்னைக்கு நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். சரி, இந்த பயணத்துல நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த ஞானத்தோட மூலம் எதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் நமக்குள்ள சக்தியை எப்படி வெளிக்கொண்டு வர்றது, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை எப்படி வாழறது, எதெல்லாம் விட்டு விலகுனா நமக்கு சுதந்திரம் கிடைக்கும், கடைசியா இந்த ஞானத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்க போறோம். சரி, வாங்க நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போகலாம். முதல்ல அகண்ட ஜோதினா என்ன, அதோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அகண்ட ஜோதி, இந்த பேரோட அர்த்தமே அணையாத சுடர். அதாவது எப்பவுமே பிரகாசமா எரிஞ்சிட்டே இருக்கிற ஒரு விளக்கு. ஒரு நேர்மையான நிறைவான வாழ்க்கையை வாழ்றதுக்கு தேவையான ஆன்மீக ஞானத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறதுக்காக தான் இந்த இதழ் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த பேருக்கே எவ்வளவு ஆழமான அர்த்தம் பாருங்க. ஓகே, அகண்ட ஜோதியோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். நம்ம பயணத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படி இதுதான். நமக்குள்ள உண்மையான சக்திய, அந்த உள் வலிமைய எப்படி பற்ற வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அப்போ இந்த உள் வலிமை, ஆன்ம சக்தின்னு சொல்றாங்களே, அதுக்கு பேர்தான் ஆத்ம பலம். இதுனா என்ன தெரியுமா? நமக்கு வெளியே என்ன நடந்தாலும் சரி, அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம நமக்குள்ள அசைக்க முடியாத ஒரு ஆன்மீக சக்தியும் தன்னம்பிக்கையும் இருக்கு இல்லையா, அதுதான் ஆத்மபலம். சரி, இந்த ஆத்ம பலத்தை எப்படி வளர்த்துக்கிறது? அதுக்கு ஒரு 4 படிநிலைகளை இந்த போதனைகள் சொல்லுது. முதல்ல சுய பரிசோதனை, அதாவது நம்மள பத்தி நாமளே முழுசா புரிஞ்சுக்கிறது. 2வது நேர்மையான நடத்தை, நம்ம செயல்கள் எல்லாமே நம்மளோட கொள்கைகளுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். 3வது அசைக்க முடியாத நம்பிக்கை, கடவுள் மேலையும் நம்ம போற பாதை மேலையும் ஒரு முழுமையான நம்பிக்கை. 4வது சுய ஒழுக்கம், நம்ம எண்ணங்களையும் திடீர்னு வர ஆசைகளையும் கட்டுப்படுத்த கத்துக்கிறது. ஓகே, இப்ப நமக்குள்ள அந்த ஆத்ம பலம் வந்துடுச்சுன்னு வச்சுப்போம். அடுத்து என்ன? அந்த சக்தியை வச்சு என்ன பண்றது? அதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறது? அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு நோக்கத்தோட, ஒரு அர்த்தத்தோட எப்படி வாழ்றதுங்கிறத பத்தி. இந்த போதனைகள் ஒரு அழகான விஷயத்த சொல்லுது. இந்த உலகம் ஒரு கர்மக்ஷேத்திரம், அதாவது நம்ம செயல்களை செய்யறதுக்கான ஒரு களம். நம்மளோட சுயநலத்துக்காக மட்டும் இல்லாம நம்ம கடமைகளை நேர்மையா செய்யறது தான் இங்க நம்மளோட வேலை. அப்போ அப்படி ஒரு நோக்கத்தோட வாழணும்னா என்னென்ன விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும்? ரொம்ப சிம்பிள். நம்ம கடமைகளை முழு ஈடுபாட்டோட செய்யணும். மத்தவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சேவை செய்யணும். எப்பவுமே உண்மையும் நேர்மையும் கைவிடக்கூடாது. எல்லா உயிரினங்கள்லையும் அந்த இறைவனோட அம்சத்தை பார்க்கணும். கடைசியா ஒரு எளிமையான ஒழுக்கமான வாழ்க்கையை வாழணும். இப்போ நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். அதுதான் துறவு. துறவுன்னு சொன்ன உடனேயே நம்ம மனசுக்கு வர்றது எல்லாத்தையும் விட்டுட்டு போறது தானே. ஆனா உண்மையான துறவுனா அது இல்ல. அது ஒரு விதமான சுதந்திரம். வாங்க, அது என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, தவறான துறவுக்கும் உண்மையான துறவுக்கும் எவ்ளோ வித்தியாசம் இருக்குன்னு. தப்பான துறவுன்னா நம்ம கடமைகளையும் குடும்பத்தையும் விட்டுட்டு உலகத்திலிருந்து ஓடி போறது. அது ஒரு பலவீனத்தோட அடையாளம். ஆனா உண்மையான துறவுன்னா நம்ம கடமைகளை இன்னும் அர்ப்பணிப்போட செய்யறது, இந்த உலகத்திலேயே ஆனா ஒரு விழிப்புணர்வோட வாழ்றது. இதுதான் உள் வலிமையோட அடையாளம். அதாவது செயலை விடுறதில்ல, செயலோட பலன் மேல இருக்கிற பற்ற விடுறது தான் உண்மையான துறவு. ஒரு அழகான வாக்கியம் சொல்லுது பாருங்க. உண்மையான துறவுங்கிறது உலகத்தை விட்டு நீங்க போறதில்ல, உலகம் உங்க இதயத்தை விட்டு போறது தான். இதுக்கு மேல இது அழகா சொல்ல முடியாது. மாற்றம் வெளியில்ல, நமக்குள்ளதான் நடக்கணும். சரி, இப்ப நம்ம பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு சுருக்கமா பார்க்கலாம். இந்த ஞானம் நம்மளோட சிமரணி வாழ்க்கை பாதைக்கு எப்படி வெளிச்சம் காட்டும்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நாம மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? 1, உங்களுடைய மிகப்பெரிய சக்தியான ஆத்ம பலம் உங்களுக்குள்ளே தான் இருக்கு. 2, வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் நேர்மையா சுயநலம் இல்லாம வேலை செய்யறதுல தான் இருக்கு. 3, உண்மையான சுதந்திரம் எல்லாத்தையும் கைவிடுறதுல இல்ல, பற்று இல்லாம இருக்கிறதுல தான் வருது. 4, ஆன்மீக முன்னேற்றங்கிறது ஏதோ ஒரு நாள் பண்ற விஷயம் இல்ல, அது ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில செய்யற ஒரு பயணம். கடைசியா நம்மளோட கொள்கைகளை தைரியமாவும் உறுதியாவும் நாம தான் கடைபிடிக்கணும். வெறும் தத்துவமா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி வாழ்க்கையில கொண்டு வரதுன்னு நீங்க கேட்கலாம். ரொம்ப சுலபம். தினமும் கொஞ்ச நேரம் உங்களுக்காக ஒதுக்கி சுய பரிசோதனை பண்ணுங்க.
எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் இந்த செயல் என்னோட உண்மையான இயல்போட பொருந்தி போகுதா அப்படின்னு உங்களே கேட்டுக்கோங்க. எப்பவுமே ரிசல்ட்ட பத்தியே யோசிக்காம உங்க முயற்சியில கவனம் செலுத்துங்க. அப்புறம் தினமும் சின்னதா ஒரு சுயநலம் இல்லாத சேவையை செய்ய முயற்சி பண்ணுங்க. இவ்ளோ விஷயங்களை நாம பார்த்திருக்கோம். இப்ப கேள்வி இதுதான். இன்னைக்கு உங்க பாதையில நீங்க எடுத்து வைக்க போற முதல் அடி எது? இத நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. இந்த சிந்தனையோட இந்த பதிவை நாம நிறைவு செய்யலாம்.